வெளியிலே சென்று விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால், ஏண்டா கொடை எடுத்துட்டு போக கூடாதா அப்படின்னு அப்பா சொல்லுவார். ஏண்டா ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு அக்கா சொல்லுவா. உனக்கு அறிவே இல்லையான்னு அண்ணன் கேட்பான். தாய் என்ன சொல்வாள் தெரியுமா? நனைந்த தலையை தன்னுடைய முந்தானையால் துவட்டை, இந்த பாழாய் போன மழை என்னுடைய பிள்ளை வெளியிலே போகும் போதா பெய்ய வேண்டும் என்று மழையை திட்டுவார். வெளியிலே போய்விட்டு வீட்டிற்குள்ளே வருகின்ற ஆண், அவன் கொண்டு வரும் கைப்பையை பார்ப்பவள் குழந்தை. அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்றது. சட்டை பையை பார்ப்பவள் மனைவி, நம்மளும் வந்துருச்சா குடும்பம் நடத்தணுமே. இறைப்பையை பார்ப்பவள் தாய் மட்டுமே. ஏன் தெரியுமா? கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, ரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்த்தவள் நம்முடைய தாய் என்பது காரணத்தினால என்னவோ நம்முடைய பசி அவளுக்கு மட்டுமே தெரியும். உன் தாய் பசித்திருக்க தாரத்திற்கு ஊட்டாதே என்பதை மாணவர்களுக்கு இப்போதிலிருந்தே சொல்லித்தாருங்கள். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, இதை மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்திலே பதிவு செய்யும். இளைஞர்களாக நாம் இருந்தபோது நனைந்திருப்போம் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். வரப்பிலே பில்லறுத்து, வயலிலே களை எடுத்து, கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராகவும் இன்று உங்கள் முன் முக்கிய விருந்தினராகவும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை பெற்றெடுத்த தாயையே. தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. முதுகெலும்புடைய பாடுபட்ட தந்தை, முழு வயிறு காணாமல் நம்மை வளர்த்த தாய், அவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நாம் ஒருபோதும் காரணமாக இருந்துவிடக் கூடாது என்பதை மாணவர்களுக்கு சொல்லித்தாருங்கள். பெற்றோர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர். தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே, என் மேல் உனக்கென்ன கோபம்? கண்ணான கண்ணே, என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ. பெரும்பாலும் அப்பாக்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கடைசியா எனக்கு வயிறு சரியில்லை, ஒரு காஃபி மட்டும் அடிப்பார். அவர் வச்சிருந்த 400 ரூபாய் பட்ஜெட்டுக்கு நீங்க ஆர்டர் பண்ண பிறகு அந்த பட்ஜெட்டை தாண்டி அவரால் போக முடியாது. அதுக்காக பிள்ளைகளை குறைச்சிக்கன்னு சொல்ல முடியாது. பல நேரங்கள் எனக்கு நம்ம வீட்டில் செக் அழுகின பக்கத்தை மட்டுமே சாப்பிட்ற அப்பாக்கள் நம்ம வீட்டில் நிறைய பேர். ஹோட்டலுக்கு நீங்க போறப்ப உங்களுக்குலாம் ஆர்டர் பண்ணிட்டு வெறும் காஃபி போதுன்னு சொல்லிட்டு திரும்பி வரக்கூடிய அப்பாக்கள் நிறைய. நான் 1000 இடத்துக்கு வெளியே போறேன், நான் போற சாப்பிட்டு அம்மாக்கு அது புரியும். சாப்பிட்டு பேசாம உட்காந்து கையில 25,000 ரூபாய் முள்ளங்கி பத்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு வரல, ஒரு 1000 ரூபாய் எடுத்து செலவு பண்ண மோசமா போச்சு நினைப்பேன். ஆனா இருக்கட்டும், அவனுக்கு எதாவது தேவைப்படும். அவன் வேற அந்த கம்ப்யூட்டர் கேட்டான், ஒரு இஎம்ஐல வாங்கி கொடுப்போனே அந்த 1000 சுருக்கி பாக்கெட்ல வச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாரு. கையில காசுன்னு செலவு பண்ண மாட்டார். இப்படிப்பட்ட அப்பனை 16 வயசுல லைஃப்ல எல்லாருக்குமே ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்.